ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நேராய் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த காணொளி மூலமாய் காண்பதற்கு, பரலோக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு இந்த கிரேஸ் டெலிவிஷன் ஒரு அருமையான பாலமாக உங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாய், உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய், உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் மாறுவதற்கு இயேசு சாமி உங்களுக்கு இந்த தயவை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் அடிமை வந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 5 அல்லது ஒரு 6 தொகுக்கப்பட்ட ஒரு தலைப்பின் அடிப்படையில் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படி சொல்லும்போது அநேக குறிப்புகளாக மாறி அதை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை தியானித்து பிறருக்கும் சொல்ல முடியும் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு தெரிகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்வாராக. இப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தோல்வி தோல்வி தோல்விங்கிற மனநிலையில் காணப்படுகிறோம். எதற்கு அந்த ஒரு அடி எடுத்து வைத்தால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு 2 அடி எடுத்தால் 4 அடி சறுக்குது, ஒரு 5 அடி போனால் 10 அடி கீழே போகுது, எங்கே போனாலும் ஒன்றும் நடக்கலை, எதை தொட்டாலும் தொலங்கலை, ஏன் தான் எங்கள் வாழ்க்கையில் இதை போல சூழ்நிலைகளோ என்று மனம் உடைந்து காணப்படுகிற மக்களை பார்க்க முடியும். நாங்களும் அப்படி இருந்திருக்கிறோம். அனுபவங்கள் தான். இப்போ என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரும்போது, நாம் பிரச்சனை வந்தவுடனே, தோல்விகள் வந்தவுடனே, ஏமாற்றங்கள் வந்தவுடனே அதை அப்படியே விட்டு நாம் இன்னொரு அடி எடுத்து வைக்கலாமே, ஒரு முயற்சி செய்யலாமே என்கிற ஒரு நிலைக்கு வருவது ரொம்ப குறைவு தான். எல்லாரும் அல்ல, சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் நன்மைக்கு ஏதுவாக முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும். ஃபெயிலாகிடுறாங்க, இனி நான் படிக்க மாட்டேன்னு விட்டுட்டா எப்படி? அது இந்த முறை தோல்வி, அடுத்த முறை முயற்சி பண்ண கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து சிந்தித்து ஆயத்தமாகி அந்த படிப்பை நோக்கி முன்னேறும்போது கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அரசியலிலும் அதுதானே. எனவே முன்னேறினால் முயற்சியை காண்பீர்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் பாருங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கீழே குறிப்பாக 8ஆம் வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகுங்கள். நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வீணாக நேரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. கொஞ்சம் தேவையான வார்த்தையை தேவையுள்ளவர்களிடத்தில் பேசி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு, அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது நம்ம பேச்சு வீணாக பேசினா திரும்ப நமக்கு வருவதில்லை. நம்ம நாட்களை வீணாக்கினால் திரும்ப அது நமக்கு வரப்போவதில்லை. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பதாக சொல்கிறார். ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஊழியர் பவுல் போதகர் ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிபனுக்கு, தீமோத்தே என்ற வாலிபனுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ சரீர முயற்சி என்றால் என்ன? அறிவுக்கு, எப்போவுமே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது.
ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் தன்னுடைய சொந்த பலத்தை வைத்து, பெலன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஆனால் தற்காலிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கலாம். இந்த சரீரத்தில் படுகிற முயற்சிகள், ஓட்டங்கள், அலைச்சல்கள் எல்லாமே தற்காலிகமாக அந்த நேரத்தில் பலன் கிடைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அது வீணாய் போய்விடும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, 127ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் அதை பாருங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். மனுஷன் என்னதான் கட்ட முயற்சித்தாலும், மனிதன் எவ்வளவுதான் காவல் காக்க முயற்சித்தாலும், கடவுளுடைய தயவு, ஆண்டவர் அந்த முயற்சியில், அந்த நிகழ்ச்சியில், அந்த காரியத்தில் இல்லாவிட்டால் அந்த இடத்துல பலன் கிடைக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனின் பிரயாசம் விருதா. முயற்சி பண்ணக்கூடாதா? பண்ணணும். எந்த துணையோடு பண்ணணும்? என்னால் முடியும், என் அறிவால் முடியும், என் திறமையால் முடியும், என் பணத்தால் முடியும், எல்லாம் எனக்கு இருக்குது, நான் முடிச்சிடுவேன். கண்டிப்பாக முடியாது. இறைவனின் துணை இல்லாவிட்டால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. மனிதன் இரவு பகலாக உழைக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய துணை அந்த மனிதனுக்கு இல்லாவிட்டால் எந்த பலனும் இல்லை. கண்ணால் பார்த்து அதில் ஒரு நல்ல முயற்சி, பார்வையில், பிறகு ஞானத்தை வைத்து முன்னேறி விடலாம். சுய புத்தி, எனக்கு இல்லாத புத்தியா, எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது சரியாக தோன்றலாம், ஆனால் உண்மையான வெற்றியை தருவது இல்லை. எல்லாம் அனுபவங்கள். ஆண்டவர் கடவுளுடைய தயவு கிருபை இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ண முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு முடிவு ரொம்ப பார்க்குறதெல்லாம், அந்த பார்க்குற வழியெல்லாம் ரொம்ப செம்மையாக தோன்றும். அந்த வசனம் சொல்லுது, முடிவோ மரண வழிகள். முடிவு நல்லது இல்லை பாருங்கள். 16ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் கூட சொல்லுகிறது, மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எனவே இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்றால், அன்பான தம்பி தங்கச்சி, பெரியவரே, நீங்கள் எவ்வளவு திறமசாலிகளாக இருக்கலாம், இதுவரைக்கும் தோல்வியை கண்டிருக்கலாம், தேவனை நம்பும்படி இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. பிரசங்கி 9:11 கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திறமை இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆனால் வெற்றிக்கு உத்தரவாதம், பெரிய சப்ஜெக்ட் அது அதில் இருக்குது. வெற்றிக்கு உத்தரவாதம் அல்ல. ஆனால் தேவ திட்டம் என்ன தெரியுமா? அந்த தேவ திட்டம் முக்கிய பங்காக மாறும். தேவன் மனசு வச்சாதான் எல்லாமே நடக்கும், அனைத்து காரியங்களும். எனவே முயற்சி செய்தால் முன்னேற்றம் உண்மைதான். அந்த முயற்சி எதோடு இணைந்திருக்கணும்? தெய்வத்தோடு இணைந்திருந்தால் அந்த உச்சத்தை அடைய முடியும். இல்லாவிட்டால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய தயவை தருவாராக. ஆமேன், ஆமேன்.